ஜம்மு அண்ட் காஷ்மீர் ரீஆர்கனைசேஷன் அமெண்ட்மெண்ட் பில் 2023 பத்தி தான் பார்க்க போறோம். ஏற்கனவே ஜம்மு அண்ட் காஷ்மீர் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் அகைன் அமெண்ட் பண்றதுனால இதுக்கு இந்த நேம் வந்திருக்கும். 2019 ஆக்ட்ல 2 யூனியன் டெரிட்டரியா ஜம்மு அண்ட் காஷ்மீரை பிரிச்சிருப்பாங்க. இதுல என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 2024க்குள்ள அகைன் ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு ஸ்டேட் குட் கொடுக்கறதாவது, அதாவது ஸ்டேட்டா மறுபடியும் மாத்துறதாகவும் அண்ட் செப்டம்பர் 2024க்குள்ள அவங்களோட லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி எலெக்ஷன் நடத்துறதாகவும் சொல்லியிருப்பாங்க. அந்த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளில மெம்பர்ஸ் பத்தியும் சொல்லியிருப்பாங்க. 107ல இருந்து 114 மெம்பர்ஸ் இன்க்ரீஸ் பண்றதாகவும் அண்ட் அதுல 2 சீட் வந்து லெப்டினன்ட் கவர்னர் வந்து நாமினேட் பண்ணுவாரு. காஷ்மீரி மைக்ரன்ஸ், அதாவது காஷ்மீரி மைக்ரன்ஸ்க்கும் அண்ட் காஷ்மீர்ல குடியேறினவங்களுக்கும், காஷ்மீர் வேலி அந்த பகுதியில இருந்து. ஸோ அதுல வந்து ஒன்னு வந்து விமென்காகவும், ஒன்னு வந்து பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர்ல இருந்து டிஸ்பிளேஸ் ஆனவங்களுக்கும் ரிசர்வ் பண்ணப்பட்டிருக்கு. இந்த 114 சீட்ஸ்ல இருந்து 90 சீட்ஸ் தான் வந்து அசம்பிளில ஃபில் பண்ணுவாங்க. மீதமுள்ள 24 சீட்ஸ் வந்து பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர் எப்போ வந்து ரீஆக்குபை பண்றாங்களோ அப்ப அந்த சீட்ஸ் அவங்களுக்காக ரிசர்வ் பண்ணப்பட்டிருக்கும். இதுல டீலிமிட்டேஷன் கமிஷனோட ரோல் என்னன்றதை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.